ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பகவான் குழந்தைகளை, அதாவது 12/8/2024 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளை, இன்றைய முரளியில் பகவான் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளை, இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் தந்தையை நினைவு செய்து மற்றும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இன்றைய முரளியின் தலைப்பில் பகவான் குழந்தைகளை இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நாம் இப்போது வசிக்கின்ற வீடு வீடு அல்ல. நாம் வந்த இடம் அங்கு செல்ல வேண்டும். நாம் வந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தந்தையை நினைவு செய்து மற்றும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் முயற்சிகள் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். நாம் இறைவனை நினைவு செய்து, தந்தை என்றால் இறைவனை நினைவு செய்து நம்மளுடைய நடத்தைகளை மாற்ற வேண்டும். நாம் இப்பொழுது செய்கின்ற செயல்களை மாற்றி இறைவனுடைய நினைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று கூறுகின்றார். கேள்வி: அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? அஞ்ஞான நித்திரையில், அறிவில்லாத நித்திரையில் நம்மை தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது என்று கேள்வியை கேட்கின்றார். இறைவனே பதிலை சொல்லுகின்றார். கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறுவதுதான் அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம். அஞ்ஞான நித்திரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் என்று கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருஷம் என்பது கிடையாது. இது கல்பம் என்பது 5000 வருடங்கள். ஒரு கல்பம் என்பது 5000 வருடங்கள். 1250 சத்தியுகம், 1250 வருடம் திரேதாயுகம், 1250 துவாபரயுகம், 1250 கலியுகம். இப்படி 4 யுகங்களாக பிரித்து, அந்த கல்பத்தை 4 யுகங்களாக பிரித்து 5000 வருடங்கள் என இறைவன் கூறுகின்றார். இதன் மூலம் ஞானக்கண் இல்லாதவர்களாகிவிட்டார். இந்த கல்பத்தில் லட்சக்கணக்கான வருஷம் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானக்கண், அறிவு கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார். வீடு மிக தொலைவில் இருப்பதாக உணர்கின்றனர். அவர்கள் இந்த அஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வீடு மிக தொலைவில் இருப்பதாக உணர்கின்றனர். இங்கே லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிக்க வேண்டும் என்ற விஷயம் புத்தியில் இருக்கின்றது. இங்கே லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிக்க வேண்டும் என்ற விஷயம் புத்தியில் இருக்கின்ற. ஆகையால் பாவனம் ஆவதற்கான முயற்சி செய்வது கிடையாது. தூய்மை ஆவதற்கான முயற்சி செய்வது கிடையாது. வீடு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். வீடு நெருக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அதாவது நீங்கள் என்ற ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் அறிவீர்கள். இப்பொழுது நாம் முயற்சி செய்து கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். இப்போது நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல முயற்சி செய்து கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். கர்மாத்தீத் என்றால் கர்மத்தை வென்ற நிலை. கர்மம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். எதற்கெடுத்தாலும் கர்மம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் கர்மம் தீர்க்க முடியாதது என நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்மத்தையும் வெல்ல முடியும் என்று இறைவன் கூறுகின்றார். எப்படி வெல்ல முடியும்? இறைவனை நினைவு செய்து கர்மாத்தீத் நிலை, அதாவது கர்மத்தை வென்ற நிலை அடைய முடியும் என்பதை இறைவன் சொல்வது பின்பற்றுகின்ற, ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற குழந்தைகளுக்கு தெரியும். ஆகையால் அவர்கள் கர்மத்திலிருந்து விடுபட்டு சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கின்றார்கள். அதேபோல் நாமும் அவர்களை பின்பற்றி, மற்றவர்களும் பின்பற்றி, அஞ்ஞானிகளும் பின்பற்றி கர்மத்தை வென்ற நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். ஆகையால் தான் என் போன்றவர்கள் மூலமாக இந்த முரளியை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார். ஓம் சாந்தி. தொடர்கின்றேன். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம். இதில் 2 பாயிண்டுகள் இருக்கின்றது. ஒன்று, நரனிலிருந்து நாராயணன் பதவியை அடைவதற்கான எல்லையற்ற தந்தையிடத்தில் எல்லையற்ற கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். தனக்கு சமமாக்கும் சேவை செய்ய வேண்டும். என்ன சொல்கிறாரு இதனுடைய விளக்கம் என்னன்னா, நரனிலிருந்து நாராயணன் பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடத்தில் எல்லையற்ற கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். தனக்கு சமமாக்கும் சேவை செய்யும். தன்னை இறைவனுக்கு சமமாக ஆக்க வேண்டும்
என்ற சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், பேராசை பேராசை பற்றுதல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பேராசை பற்றுதல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பேராசை கொள்ளவே கொள்ளாது. காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, இந்த 5 விகாரங்களில் மிகவும் கொடியது பேராசை. பற்று கூட இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் பந்தனத்தில் இருக்க வேண்டும். ஆனால் ரொம்ப பற்று நெருங்கி இருக்கக்கூடாது. எந்த ஒரு நாள் நான் பிரிந்து சென்று தான் ஆக வேண்டும். இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து சென்றே ஆகும். அப்போது நமக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்காது. ஆகையால் அந்த பற்று என்பதை நீக்கி நாம் ஆத்மா நம்மளது அதாவது எல்லோருடைய சரீரத்தை விட்டும் ஆத்மா சென்றாக வேண்டும். அந்த நேரத்தில் நாம் பற்று இருந்தது என்றால் மிகவும் வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். பேராசை பற்றுதல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தனது நடத்தைகளை அந்த அளவிற்கு விழிப்படைய செய்ய வேண்டும். அதாவது உள்ளுக்குள் எந்த பூதங்களும் பிரவேசமாகி விடக்கூடாது. எந்த பூதங்களையும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. எந்த பூதங்கள் வந்தாலும் காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற இந்த 5 பூதங்களையும் உடலிற்குள் நுழைய விடக்கூடாது என்பது இறைவனுடைய வாக்கு, வரதானம். பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். என்ன அழகா சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த இடத்திலும் நீங்கள் எத்தனையோ சத்சங்கங்கள் நடக்கின்றது. ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக மிகவும் உயர்ந்த நிலையில் சொல்லுகின்ற இடம் இங்கு மட்டும்தான், வேறு எங்கும் இல்லை. அதாவது வரதானம், பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியம் நம்மளுடைய பாக்கியம் அல்ல, பிறரினுடைய பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். என்ன சொல்றாங்க, நாம அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். நீங்க எல்லா ஆத்மாக்களும் அதிர்ஷ்டசாலி ஆக்கணும், மற்றவங்களையும் அதிர்ஷ்டசாலி ஆக்கி அவர்களுக்கும் பாக்கியவான்களாக ஆக்க வேண்டும் என்று வரதானத்தில் சொல்லுகின்றார். இதனுடைய விளக்கம், அமிர்த வேளை முதல் இரவு வரை தனது விதவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு ஆகா என்னுடைய ஸ்ரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். என்ன சொல்றாங்க, அமிர்த வேளை என்றால் 4 to 4:45 காலை, விடியற்காலை 4 to 4:45 அமிர்த வேளை. இந்த நேரத்தில் இறைவனோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டும். அமிர்த வேளை முதல் இரவு வரை தனது விதவிதமான பாக்கியத்தை வேற எதையும் நினைக்கக்கூடாது. விதவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு ஆகா ஆகா என்று சந்தோஷமா மகிழ்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகா ஆகா என்று ஆகா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஆகா ஆகா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். யார் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நிலையில் இருக்கிறார்? யார் பகவான், யார் இறைவன் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கிறாரோ அவரே மற்றவர்களை பாக்கியசாலியா ஆக்குவார்கள். யார் இறைவன் பகவான், எல்லாம் இறைவன் பகவான் அவருடைய பாக்கியத்தின் நினைவில் இருக்கின்றாரோ அவர்களே மற்றவர்களை பாக்கியசாலியாக ஆக்குவார்கள். பிராமணர் எனில் சதா மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆவார். பிராமணர்கள் என்றால் இந்த இடத்தில் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட எவரேனாலும் சரி, அனைவரும் பிராமணர்கள். இங்கு ஜாதியினுடைய மதம் என்ற இடத்திற்கு இடமே கிடையாது. அந்த நினைவு நமக்கு வரவே கூடாது. இங்கு பிராமணர்கள், ராஜயோகத்தை கற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் பிராமணர்கள். பிராமணர் எனில் சதா மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆவார். பிராமணர்கள் மகிழ்ச்சியை குறைப்பதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. பிராமணர்களின் மகிழ்ச்சியை குறைப்பதற்கு, அதாவது ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளின் மகிழ்ச்சியை குறைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, தைரியம் இல்லை. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி. பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பது இயலாத ஒன்றாகும். அதாவது ராஜயோகத்தை கற்று குழந்தைகள்
மகிழ்ச்சியை இழப்பது என்பது இயலாத காரியமாகும். பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பது இயலாத ஒன்றாகும். சரீரம் விட்டு செல்லலாம், ஆனால் மகிழ்ச்சி உங்களை விட்டு செல்ல முடியாது. சரீரம் விட்டு செல்லும், சரீரம் பிறவி எடுத்துக்கொண்டே செல்லும், ஆனால் மகிழ்ச்சி உங்களை விட்டு செல்லாது. அந்த ஆத்மாவில் பதிவாயிருக்கும். இந்த ஆத்மாவில் 3 பகுதி இருக்கின்றது: மனம், புத்தி, சன்ஸ்கார். அந்த சன்ஸ்கார் என்ற இடத்தில் நாம் செய்கின்ற காரியங்களுடைய பதிவாகிக் கொண்டே இருக்கும். அதில் மகிழ்ச்சி பதிவாயிருக்கும். அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இறைவன் கூறுகின்றார். ஆனால் மகிழ்ச்சி உங்களை விட்டு செல்ல முடியாது என்று கூறுகின்றார். ஸ்லோகன்: மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுவிட்டு, மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுவிட்டு, அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள். மாயா என்ற ஊஞ்சலில் ஆடக்கூடாது. மாயா என்றால் காமம், குரோதம், பற்று, ஆங்காரம் என்ற ராவணனின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுவிட்டு அதீந்திரிய சுகம், அதீந்திரிய சுகம், கடைசி நேரத்தில் நாம் அணிவிக்கின்ற சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள், சதா ஆடிக்கொண்டே இருங்கள் என்று அழகாக அருமையாக சொல்லுகின்றார். இறைவன் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும். எல்லோரும் பின்பற்றுங்கள். எல்லோரும் இந்த வாணியை படிங்கள், முழுமையாக படிங்கள், முழுமையாக படிங்கள், கேளுங்கள். யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி என்று டைப் பண்ணினால் இந்த 20 நிமிடங்கள், மேக்சிமம் 25 நிமிடங்களில் படித்து கேட்டுவிடலாம். ஒரு நாள் 20 நிமிடம் இறைவனுக்காக செலவு பண்ணுங்கள். ஒரு நாள் இறைவனுக்காக 20 நிமிடம் செலவு பண்ணுங்கள். அந்த 20 நிமிடம் உங்களுக்கு தேனாமிரதத்தை காதில் ஊற்றியது போன்று இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற பல விஷயங்களை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். 3வது கண், இறைவனின் 3வது கண் உங்களுக்கு 3வது கண், இறைவனுக்கு 3வது கண், உங்களுக்கும் இந்த ஞானக்கண் 3வது கண் திறக்கப்படுகிறது. இறைவனால் திறக்கப்படுகிறது. இறைவன் என்ன சொல்லுகின்றேன்? எனக்கு சமமாக நீ இரு, உனக்கு சக்தியை கொடுக்கின்றேன், எல்லா சக்தியும் உனக்கு நான் கொடுக்கின்றேன், நீ பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுன்னு யாரும் சொன்னது கிடையாது. இந்த ஒரு இடத்தில் பகவான் இந்த இடத்தில் தான் சொல்லுகின்றார். ஓம் சாந்தி.